டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவது குறித்து அனைத்துக் கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நேற்று முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற தொய்வின்றி சட்ட போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். நீட் விவகாரத்தில் ஆளுநர் அரசியல் செய்வதாகவும் மாணவர்களின் கனவை நீட் சிதைப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். வசதி படைத்த மாணவர்களுக்கு மட்டுமே நீட் தேர்வு சாதகமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் முறைகேடு புகாரை திசை திருப்பவே நீட் விவகாரத்தை திமுக கிளப்பியுள்ளதாக மத்திய அமைச்சர் எல். முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான் என தெரிவித்த அவர் இன்று நீட்டை வைத்து திமுக நாடகம் ஆடுவதாக விமர்சித்திருக்கிறார். தற்போது பழங்குடியின மற்றும் பட்டியல் சமுதாய மாணவர்கள் அதிக அளவில் நீட் தேர்வில் வெற்றி பெற்று வருவதாகவும் எல். முருகன் கூறினார். பரபரப்பான அரசியல் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். அவர் நாளை வரை சென்னையில் இருப்பார் என்றும் பல்வேறு தமிழக பாஜக தலைவர்களை சந்தித்து பேசுகிறார் என்றும் தெரிகிறது. இந்த சந்திப்பின் போது துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியையும் அமித்ஷா சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜகவின் புதிய தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அது குறித்து தேசிய தலைமை முடிவு செய்துவிட்டதாகவும் அமைச்சரின் வருகையின் போது இது பற்றி அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. சென்னை வரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ் உள்ளிட்ட அதிமுக மூத்த தலைவர்கள் சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக அதிமுக தலைவர்கள் சென்னையிலேயே இருக்கும்படி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் சென்னையில் முகாமிட்டுள்ளார்களாம். அமித்ஷாவின் வருகையின் போது பாஜக அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் 5 நாட்கள் சட்டப்பேரவை விடுமுறை என்பதால் அதிமுக தலைவர்கள் சென்னையிலேயே இருக்கும்படி இபிஎஸ் அறிவுறுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெல்லும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஆளும் கட்சியின் ஊழலை மறைக்கவும் வாக்கு வங்கிக்காகவும் தான் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திமுக கையில் எடுத்துள்ளதாகவும் இதை தென் மாநில அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுப்பதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவில் ஒரு தலைவருக்கு கூட தமிழில் கையெழுத்து போட தெரியாது எனவும் அமித்ஷா கூறியுள்ளார். பாஜகவின் தயவுக்காக மக்களின் ஆதரவை இழக்க அதிமுக தயாராகிவிட்டதாக திருமாவளவன் விமர்சித்துள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகள் வெளியே வரும் என இலவு காத்த கிளி போல அதிமுக காத்திருந்ததாகவும் அது நடக்காத விரக்தியில் அதிமுக பேசுவதாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார். நீட் விலக்கு கேட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு தீர்மானம் அனுப்புவதை தவிர ஆளும் கட்சியால் வேறு என்ன செய்ய முடியும் என்பதை அதிமுக விளக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை பாஜக அழிக்க விரும்புவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பாஜகவும் RSSம் ஜனநாயகத்தை அழிக்க நினைப்பதாக விமர்சித்த ராகுல் காந்தி நாட்டின் வரிப்பணத்தை எடுத்து தொழிலதிபர்கள் அம்பானி, அதானியிடம் கொடுக்க பாஜக நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 2025-26ஆம் நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிட்டுள்ள நிலையில் இதற்காக 3500 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் பெரியசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த திட்டத்தில் ஏற்கனவே 13,388 வீடுகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 1 லட்சம் வீடுகளை கட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தமிழக ஆளுநர் RN ரவியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநர் ரவி சட்ட வரம்பை மீறி நடந்துள்ளதாக உச்சநீதிமன்றமே தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து சிபிஎம் சார்பில் வரும் 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இன்று பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மற்ற பகுதிகளில் மிதமான மழையும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை முதல் 15ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளுக்கு இன்று முதல் 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இன்று மகாவீர் ஜெயந்தி என்பதால் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் 12ஆம் தேதி சனிக்கிழமையும் விடுமுறை நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைகள் இயங்கும். அதன் பிறகு தமிழ் புத்தாண்டு தினமான 14ஆம் தேதி மீண்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதன்படி ஏப்ரல் மாதம் 10 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் சென்னை கன்னியாகுமரி இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும். இந்த ரயில் மாலை 7 மணிக்கு புறப்படும். இதேபோல 11ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி ஆகிய தேதிகளில் இந்த ரயில் கன்னியாகுமரியில் இருந்து மாலை 8 மணிக்கு புறப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.